2025 தீபாவளியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, எந்தவித பெரிய நடிகர்களோட படமும் வெளியாகல. எல்லாமே யங்ஸ்டர் படம் தான். அதாவது வளர்ந்து வரும் நடிகர்களோட படம் தான் இந்த தீபாவளிக்கு வெளியாகிருக்கு. அப்படி தான் இந்த டியூட் திரைப்படம் இந்த தீபாவளிக்கு வெளியானது. வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை தான் பெற்றுட்டு வருது. கீர்த்தி சுரேன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கார். பிரதீப் ரங்கராஜனை வச்சு ஹீரோவாக எடுத்திருக்காரு இந்த டியூட் திரைப்படம். இந்த திரைப்படம் ஆன் ஆஃப் மோட்லேயே தான் அனைவரும் மைண்ட்லேயுமே இருக்குது. சுதா கொங்கராவோட உதவி இயக்குனராக இருந்த கீர்த்தி சுரேன் இந்த தீபாவளிக்கு பிரதீப் ரங்கராஜனை வச்சு ஒரு சரவழி படத்தை கொடுத்துருக்கிறாருன்னே சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் ஜென்சி கிட்ஸுகளை டார்கெட் செஞ்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய திரைப்படமாக, குடும்பங்கள் பெரியவங்களாம் பார்க்க வேண்டிய திரைப்படம்னா அவங்களுக்குலாம் இந்த திரைப்படம் செட் ஆகுதுன்னே சொல்லலாம். ஜென்சி கிட்ஸுக்கு மட்டுமே இந்த படம் செட் ஆகும் வகையில் இந்த திரைப்படம் இருக்குது. சிவகார்த்திகேயனுடைய டான் திரைப்படம் போலவே இந்த திரைப்படம் பிக்கப் ஆனால் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயம் ரசிகர்கள் மத்தியே கவரலை அப்படின்னா தீபாவளி விடுமுறைக்கு மட்டுமே கலெக்ஷனை அள்ளும்ன்றது உறுதியாக இருக்குது இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு. தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கவரக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தனுஷுக்கு தம்பி போல இருக்கும் பிரதீப் ரங்கராஜன் மீண்டும் ரஜினிகாந்தோட ஸ்டைல் மேஜிக்கை வைத்து கோலிவுட் ரசிகளை கவரும் முயற்சியில் இறங்கியிருக்காருன்னே சொல்லலாம். இந்த முயற்சியில் பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் ஹாட்ரிக் வெற்றியை பெறுவாரா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக சொல்ல போனோன்னா செல்ஃபோனை ஸ்டைலாக எடுக்கிறதுலேருந்து சாக்லேட் கவரை கடித்து இழுத்து சாப்பிட்றதுன்னு மேனரசத்தில் அள்ளியிருக்காரு. பட்டை அடிச்சுட்டு அம்மா காலில் விழுந்து கொஞ்சுவது, 100 பேர் அடித்தாலும் பாடி தாங்கும்னு சட்டையே இல்லாமல் ஆரம்பத்தில் பேசும் வசனம்லாம் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் தான் நடிப்பேன்னும் ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னும் அதையும் தாண்டி ஒரு சூப்பர் ஸ்டாரோட மெட்டீரியலும் இந்த திரைப்படத்தில் காட்டியிருக்கார் அவர். ஏற்கனவே லவ் டுடே படத்தில் அவரே கதை எழுதி அவரே ஹீரோவாக நடிப்பேன் பிடிவாதமாக இருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. நிறைய பேர் கதை நல்லா இருக்குது, ஹீரோ வேறு யாருனா போடலாம்னு சொன்னதுக்கு அவர் மாட்டேன்னு உறுதியாக நின்றார். நான் தான் ஹீரோவாக நடிப்பேன்னு தெரிஞ்சிட்டேன். ஏன்னா டைரக்டராக நீண்ட காலம் நீடிக்க முடியாதுன்னும், நடிப்புக்கு ஹீரோவாக இருந்தால் காலம் ஃபுல்லாக நம்ம ஹீரோ மெட்டீரியலாக இருக்கிறதுக்கு அவர் அப்போவே முயற்சி எடுத்திருக்கார். புத்திசாலித்தனமாக அப்போவே கரெக்டாக முயற்சி எடுத்திருக்காருன்னே சொல்லலாம் பிரதீப் ரங்கராஜன் அவர்கள். சினிமா இண்டஸ்ட்ரியில் நீண்ட காலம் இருக்கிறதுக்கும் பக்காவாக பிளான் போட்டிருக்காரு. பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் மொத்த எனர்ஜியும் கொட்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்றது தெளிவாக தெரியுது. ஆனால் 71 வயதுலேயும் அசால்ட்டாக 40 வயது சரத்குமார் போலவே நடித்து காட்டியிருக்காரு. 40 வயதில் எப்படி சரத்குமார் நம்ம பார்த்தோமோ அதே போல் தான் இந்த படத்தில் துள்ளலாக டெரிஃபிக்காக பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. 3 BHK படத்தில் சைலண்ட்டாக நடித்த இவரா இது அப்படின்னு இந்த திரைப்படத்தில் காமெடியனாகவும் வில்லனாக ரவுண்டு கட்டி அடித்திருக்காரு. பலரையும் வாய்ப்புலேருந்து பார்க்கும் வகையில் வியக்க வைத்திருக்காரு சரத்குமார் அவர்கள். பிரேமலு படத்தில் மமிதா பைஜி எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்காரோ அதே போல் தான் டியூட் படத்துலேயும் குரல் கதாபாத்திரம் அவர் பொருந்தி போயிருக்கு. அந்த பையன் மற்றவர்களை காதலிக்கும் பொழுது தோழியாகவும் அவனது காதல் தோல்வியை பார்த்த பிறகு அவர் மேலே காதல் கொள்வதும் பின்னர் அது நிராகரிக்கப்படுவதும் கலங்குவதும் அதன் பிறகு கடைசி வரைக்கும் அந்த பையன் கூடவே இருந்தால் தைரியம் இருக்கும்னு சொல்வதும் இது போல் இடங்களில் அவர் ஸ்கோர் செஞ்சுருக்கார். நானும் நல்லா இருக்கணும் நீயும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு செல்ஃபிஷ் கதாபாத்திரத்தில் அவர் கேரக்டர் மாறும் இடங்கள்லாம் சிறப்பாகவே இருக்குது. ஆவணக்கொலையை மையப்படுத்தி எடுத்திருக்கிற இந்த திரைப்படம் பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர் எடுத்திருக்கிற ரோட்டு வேறு மாதிரியாக இருந்தாலும் பலருக்கும் இந்த திரைப்படம் பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஜென்சி கிட்ஸுக்கு மட்டுமே பிடிக்கும் மக்களே இந்த திரைப்படம் எடுத்திருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் ஒரு நாட்களையும் இந்த திரைப்படம் எவ்வளோ வரவேற்பு பெறுதுன்னு. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.